தமிழ் கார்டன் சேனல் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குலாம் அருள் இல்லை, எனக்குலாம் அருள் இல்லை, உங்களுக்கு அருள் இருக்கான்னு பாருங்கள். சூப்பரா இருக்குல்ல வீடியோ பாருங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் இவர் தான். பனை மரம், குட்டி மரம், பெரிய தோப்பு, இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன செடிங்க. கீரை செடி வந்து ஆடுங்க வந்தாங்கன்னா கடிச்சு இது பாருங்க. முடக்கத்தான் கீரை சோளத்தட்டெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுது நாட்டுக்குட்டிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நாங்கள் தென்னை செடி வச்சுருக்கோம். அறுத்துட்டோம், அறுத்து எல்லாம் நிறையா கீழே பாருங்க, நிறைய எல்லாம் சோளக்காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்றாங்க. சோளத்தட்டை அறுத்து விட்டு பாருங்க எவ்வளோ அழகா தாங்க. இவங்க போய் விட்டு வைப்பாங்க, எதையுமே விட மாட்டாங்க. கடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. என்ன செடி இருந்த இடமே தெரியாம கடிச்சு வச்சிருக்காங்க. வளர்த்த முடியாது. அதுக்குதான் 2 கால அண்ணாமல் கட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் 2 கால மட்டும்தான் அண்ணாங்க, ஒரு கால அண்ணாங்க. இப்படி இருந்துமே எதையுமே வளர்த்த முடியாது. இந்த எங்களுடைய தீவன பயிர். தீவன காட்டுக்குள்ள ஒரே ஒரு அழகான தென்னை மரம். ஒரு தென்னை மரம் தான் இருக்கா அப்படின்னு எல்லாம் இல்லை, நிறைய தென்னை மரம் இருக்கு. பாருங்க காய் பாருங்க எப்படி இருக்குன்னு. தென்னை மரம் அப்படின்னாவே வந்து சின்ன சின்ன காயாக வைக்கிறது வந்து தென்னங்காய் வந்து அதிகமாக வைக்கும். பெரிய பெரிய காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கும் கொலையில். முடக்கத்தான் கீரை, முடக்கத்தான் கீரை, முட்டி வலி, இந்த வாதம், குதிங்கால் வலி இதில் இருக்கிறவங்களாம் முடக்கத்தான் கீரை சாப்பிட்டா வந்து இந்த கால் வலி, கை வலி இதெல்லாம் வராமல் இருக்கும். பாருங்க, இது வந்து முடக்கத்தான் கீரையினுடைய காய் இப்படி தான் இருக்கும். இது வந்து சின்ன வயசுல நம்ம வந்து இது பட்டாசு காய் அப்படின்ற மாதிரி நம்ம அறுத்து நெட்டில் வெடித்தா பட்டாசு காய் அப்படிங்கிற மாதிரி வெடிக்கும். கீரை பாருங்கள், முடக்கத்தான் கீரை. கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் சாப்பிட்டா வந்து சிறந்த மருந்தாகும். இது வந்து பச்சை தலையை கூட 5 தலை டெய்லியும் சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும், இருந்தாலும் சாப்பிட்டா வந்து அது நல்லது. அப்படி பச்சை தலையை சாப்பிட முடியாதவங்க வந்து நீங்கள் பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம். இல்லை அரிசி தோசை மாவில் அரைச்சி ஊற்றி அதை தோசை சுட்டு சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம், தப்பில்லை. எவ்வளோ அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்காங்க சாரண பில்லு. இதை மட்டும் கடிக்க மாட்டாங்க, எப்படி இருக்குமோ தெரியல ஆட்டுக்கு. ஆனால் இது நல்லா சாப்பிடுன்னு தான் நினச்சேன். புளிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம, அதனால சாப்பிடாது. சின்ன சின்ன பிஞ்சு இப்போ தான் சாப்பிட்டு கொழுமிச்சங்காய் மாதிரியே இருக்குது, ஆனால் எப்படி இருக்குன்னு